எப்படி தேர்ச்சி போகிறது தான் நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்பில் தான் பண்ணேன். இப்போ எப்படி இங்கே வந்து கேட்டீங்கன்னா நான் வந்து நீங்கள் பார்த்தாலும் இதுலையே உட்காந்துருக்கேன். சுத்தமாக இன்னும் ரெண்டு லெவல் தான். இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என் அண்ணன் தான் சும்மா அதெல்லாம் இருக்கும்போது சவுண்டு போட்டுருக்காங்க. அவன் வந்து ஸ்டீலில் பெரிய நாட்டில் உட்காந்துருக்கான். நான் வந்து எப்போ தான் இந்த கேம் தான் ஒரே ஒரு லெவல் கைஸ், ஒரே ஒரு லெவல். இந்த கேமில் வந்து நிறைய பேர் சுத்தமாக இருக்கீங்க. நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கேம் விளையாடும் போது யூடியூப் சேனல் ரொம்ப கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது அதனால தான் நீங்கள் வந்து பழக மாட்டீங்க சொல்லிட்டேன். இங்கேயே வர மாட்டீங்க, வேறு இடத்துல தான் இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் சீன் ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் விளாண்டு லெவல் பண்ணி 1499 கொண்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பாஸ் வர அடிக்காமல் இவங்களே டைம் வேஸ்ட் பண்ண அடிச்சிட்டேன். என் அக்காவும் 4:30 மணிக்கு வந்துடுவா. அதனால் பிரச்சனையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக சூப்பர் ஹியூமனும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதனால தான் யார்ட்டையும் எடுத்து அடிச்சுட்ருக்கேன் எல்லாத்தையும். இன்னும் மூணே எனிமி தான் கைஸ், இன்னும் மூணே எனிமி தான் கைஸ். என் ட்ரீமு தேர்ட் சி போகணுன்னா நான் இப்போ வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுன்னா புத்தா ஃப்ரூட் கிவ்அவே தரேன். பாருங்கள், புத்தா வச்சுருக்கேன், புத்தா ஃப்ரூட் கிவ்அவே தரேன். நீங்கள் வேணால் ஏதாவது பண்ணு. திஸ் இஸ் த லாஸ்ட் எனிமி. எஸ் கைஸ், நான் வந்து தேர்ட் சி போகிறேன் கைஸ். வாங்க போகலாம். சீக்கிரமாக கிளம்பிப்போம். நான் புத்தா ட்ரேடு பண்ணிடுங்க. சீக்கிரமாக வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கிவ் அவே பண்ணுறேன். உங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. எஸ் ஃபைனலாக கைஸ், இப்போ எங்கடா போகணும்? ஃபர்காட்டன் எல்லாம் காட்டும். இங்கே பாருங்கள், நான் 280 மேட்ச் இன்னும் டார்க் ஸ்டெப்பு வேறு பண்ணணும். இப்போ வந்து எவ்வளோனா 51 மேஸ்டர் இன்னும் எடுக்கணும். ரெண்டு ஃபைட்டிங் ஸ்டைல்லுமே. சரி, ஃபஸ்ட்டு கேஃபேயில் போயிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் சீக்கு போகிறத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகணுன்னு. நான் ஒரு இடத்த அன்லாக் பண்ணிட்டேங்க கைஸ். அது வந்து எப்படின்னா கேஃபேன்னு ஒன்று இருக்கும் செகண்ட் சீல, அதான் 700 லெவலில் ட்ரேட் பண்ணுற இடம். அதுக்கு மேலே வந்து மேன்ஷன் இருக்குமா, அங்கே ட்ராவர்னு ஒருத்தன் இருப்பாங்க கைஸ். அவங்ககிட்ட வந்து 1 மில்லியனோட வேல்யூவோட மேலே இருக்க ஒரு ஃப்ரூட்டை தரணும். நான் அவங்ககிட்ட வந்து ஸ்பைடர் தந்துட்டேன். அப்புறமா அங்கே ஒரு அதுக்குள்ளே போயிட்டு டான்ஸ் பான் அடிக்கணும். அப்புறமா போயிட்டு நம்ம வந்து ஒரு அதே மேன்ஷனில் வந்து ஒரு பெட்டு இருக்கும். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும் கைஸ். அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு காட்டுச்சு இல்லை, கலசியம் போங்க, நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோடு இருக்கும். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் பார்த்த கூட நீங்கள் அங்கே போய் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இப்படியே நம்ம கிளம்புவோம். அப்படியே போவோம் கைஸ். அப்பா ஃபைனலாக கைஸ் என்னோட ட்ரீம் அச்சீவ்டு அப்படின்னு சொல்லலாம். நல்லது தான். அதுவும் இல்லாமல் நான் பழைய சர்வரில் இருக்கேன் போது இப்போதைக்கு இந்த ஈவெண்ட்டெல்லாம் இருக்காது. இங்கே வைங்க, லெவலில் பார்த்தாலே எனக்கு பெருமையாக இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நான் தான் பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸ் லெவல் இன்னும் 1300 லெவல் எடுக்கணும் கைஸ். இப்போ தான் 1500 எடுக்கிறேன். என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான் எனக்கு. நான் அவனும் காட்டுறேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கான்.
மாஸ்டர் ஒன்று வந்தால் பாருங்க இங்கே இருக்கான். இவன் தான் கேஸ் இப்போதைக்கு. இங்கே பாருங்க கேஸ், மாஸ்க் கட்டுட்டு இருந்தான், என்னை சாப்பிடுச்சிட்டான். டிவைன் போட்டில் வச்சுருக்கேன்டா, நீடா வச்சுருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுச்சிட்டான் கேஸ் என்ன. போ அதான் ஃபோன் பண்ணி கூட சொன்னான், டிவைன் போட்டிருக்கான் உனக்கு எவ்வளோ இது வேல்யூன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டான். தெரியும்டா அப்படின்னு சொன்னேன். எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். நான் ஏதோ உலையில விட்டேன் 400. அங்கே தான் மேன்ஷன் இருக்குது பாருங்க, இதோ மேன்ஷனு. அந்த மேன்ஷனில் தான் கொஞ்சம் கோடை போட்டு இங்கே உள்ள கொலசியம்குள்ள சின்ன இடம் குடிக்கல, அதனால தான் நம்ம போயிட்டு அப்புறமா நம்ம இங்கே தான் போனோம். இங்கே சின்ன இடம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் போட்டே முடிச்சிட்டேன் கேஸ். அதனால தான் இப்போ போயிட்டே நம்ம ரிப்பீந்திராவை அடிச்சுட்டு வருவோம் கேஸ். வந்துகிட்டு இருக்கேன்டா. அடிக்காமல் நான் விட மாட்டேன் கேஸ். ரிப்பீந்திரோய் நான் கொண்ட மாப்பிள்ளை ஒன்று அடிக்க வரதான் மூக்கு மண்டை. ஏய் என்ன கேஸ் என்ன அடிக்கிறான்? மூக்கு மண்டை கற்று போகிறான். மூக்கு மண்டை மூக்கு மண்டை சிக்கன் கம்மியாங்க. டே என்னடாச்சு? இங்கே பாருங்க 2 பேர். டேய் இவரும் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். டேய் இவங்கிட்ட பேசினா அந்த தேர்ட் போக முடியும் கைஸ். ஆடுது கைஸ், வாய் ஆடுது. புத்தா ஃப்ரூட் எப்படி வச்சுருந்துன்னு சொன்னாலும் ஸ்டாக்கில் அண்ணாக்கு புத்தா ஃப்ரூட் வாங்கிட்டாங்க. ஸ்டாக் தான் யூஸ் பண்ணும். புத்தா ஃப்ரூட் இல்லையா? அப்போ ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இல்லை கைஸ். இருங்க கைஸ், இன்னும் எவ்வளோ நேரம் நாங்கள் இருக்கோம்? நான் ஸ்பின் பண்ணேன் இன்டர்காச்சான் தூட்டி அங்கே போய்ட்டு நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். தேர்ட் சீல போய் ஸ்பின் பண்ணிக்கலாம். கிளம்புவோங்க ஸ்க்ரீன் ஜோனுக்கே வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் கைஸ். ஆனால் ஒரு ரேஸை கூட வாங்கலை. இப்போ நான் சூப்பர் ஹியூமன் தான் வாங்க போகிறேன். அதனால் கோசை சீட்டி இருக்கேன். இங்கே பாருங்க என்னோட ஐடி ப்ரொஃபைலை ரைடெல்லாம். டே இருடா, என்னமோ மிஸ் ஆச்சு. என்னதை போட்டேன்? என்னமோ போட்டு வச்சேனே. ரென்கோக்கு ஸ்வாடா? ஆமாம் ரென்கோக்கு ஸ்வாட் தான். இங்கிலீஷ் போடுறேன். அங்கே தான் மிஸ், அங்கே இருப்பான் மிஸ். மிஸ்டர் கேப்டன் தானே அங்கே இருக்கான். அங்கே இருக்கான், என் கண்ணுக்கு தெரியுது. வந்துட்டு இருக்கேன் தரிசி. உனக்காக தான் வந்துட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையும் அவன் அண்ணனை கூட்டிகிட்டு வரீங்க. இந்த வீடியோவை மட்டும் இருந்தா இருக்கா? அவன் எனக்கு செகண்ட்ஸியே வரலை. பக்கத்தில் உட்காந்து சும்மா இங்கே பாருங்க மிஸ்டர் கேப்டன். I can take you to Darcy. Would you like to go? Yes. போயிட்டு வரேன் பாய். பாய்டா செகண்ட் சி. Guys, வந்துட்டேன். Darcy வந்துட்டேன். ஜாலி ஜாலி ஜாலி. Always be the jolly. ஜாலி ஜாலி ஜாலி. செம்ம ஜாலியாக இருக்கு எனக்கு. ஆமாம், அந்த ஃப்ரூட்டை எங்கே ஸ்கிப் பண்ணோம்? அதுவும் மேன்ஷன் தான். தேர்ட் சீலையும் ஒரு மேன்ஷன் இருக்குது, செகண்ட் சீலையும் ஒரு மேன்ஷன் இருக்குது. எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஸ்வான் பாஸ் இருக்க மேன்ஷன்னா செகண்ட் சி,
இது பிளாக் ஃப்ரூட் காச்சா இருந்தானா அவன் தடிசி அவ்வளோதான். ட்ரேடு பண்ண தான் மெயினாக வந்துட்டுருக்கேன் தடிசிக்கு. ஏய் தடிசியோட எப்படா இப்படி இருக்கு கைஸ்? ஏன் நான் ஃபோன் பிளேயரு அதெல்லாம் தான். எஸ் தடிசி தடிசி கைஸ் வந்தாச்சே. ஒரு ஃப்ரூட்டை வந்துட்டு ஸ்பின் பண்ணிட்டு போயிடுவோம். இருங்க எங்கே போகணும்? ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணி தேடி தான் போகணும். எங்கே போவோம்? என் மேன்ஷன் எங்கடா? இருங்க ஓ இது பாசனம் எங்கடா போய் ஸ்பின் பண்ணுறேன் காணும் ப்ளீஸ் மேட்ச்சில் காணும். எங்கே போச்சு? யா போர்ட்டல் ஃப்ரூட் இல்லைனா இங்கெல்லாம் அலைய முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கடா போட்டிருக்கேன்? இப்போ இங்கே இல்லைனா வேறு எங்கடா இருக்கும்? டாட்டா தானே இது போட்டோன்னு அதான் நான் பார்த்தேன். சரி ஹைட்ரா ஐலாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இதான் போங்க. மேலே தான் மேன்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் பார்ப்போம். இந்த மேலே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது கீஸ். இங்கே தான் என்பிசி இருப்பானுங்கன்னு நான் தேர்ட் ஃபஸ்ட் டைம் வரேன். எங்கெல்லாம் எவரு பண்ணுங்கன்னு தெரியாது எனக்கு. இப்படி எழுதிட்டே இருக்கேன். செஸ்ட் அப்போ என்னடா அது காணும் விஷயம் தெரில எங்கே இருக்குன்னு. இருங்க இப்போ தேடிட்டு புத்தா வச்சுட்டு சரிங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா தடிச்சு வந்தாச்சு.